ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஒரு பொறுத்துக 1976 வந்து எதுக்கு வரும் அப்படின்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னாங்க. இது ஒரு சிறு அரசியலமைப்பு அப்படின்னு கூட 42வது சட்ட திருத்தத்தை வந்து குறிப்பிடுவாங்க. 2007 வந்து மூத்த குடிமக்கள் சட்டம். 1950 தான் வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்தது. இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1949 நவம்பர் 26 வரும். 1948 டிசம்பர் 10 தான் வந்து மனித உரிமைகள் பிரகடனம் வந்து ஐநா சபை வந்து மனித உரிமை பிரகடனம் வந்து 1948. ஸோ 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 2007 வந்து மூத்த குடிமக்கள் சட்டம், 1950 வந்து இந்திய அரசியலமைப்பு, 1948 ஐநா சபை மனித உரிமை பிரகடனம். ரெண்டாவது பாருங்கள், சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் வந்து சக்கரவர்த்தினி அப்படிங்க. சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் சக்கரவர்த்தினி. நீல்தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார் அப்படின்னா தீனபந்து மித்ரா. ஸோ நீல்தர்பன் நாடகம், இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து தீனபந்து மித்ரா. ஸோ இண்டிகோ கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1859 to 60. அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் டேஸ் பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா கடலூர் பகுதியை சேர்ந்தவர் தான் அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாள் கூட வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு காந்தியடிகள் வந்து அழைத்திருப்பாங்க. ஸோ காந்தியடிகள் வந்து அஞ்சலை அம்மாள் வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு அழைப்பாங்க. நம்ம கேள்வி வந்து அவர் எந்த பகுதியை சார்ந்தவர் அப்படின்னா தமிழகத்தின் கடலூர் பகுதியை சேர்ந்தவர். அடுத்து பாருங்க, தக்கான கல்விக் கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் யார் அப்படின்னா எம்ஜி ரானடே. பிரார்த்தனை சமாஜத்தில் வந்து 2 உறுப்பினர்கள் வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பினர்கள், பண்டர்கர் ப்ளஸ் ரானடே சொல்லுவோம். அதில் ரானடே தான் வந்து தக்கான கல்விக் கழகம், பூனா சர்வஜனிக் சபை, விதவை மறுமணச் சங்கம் இதெல்லாம் வந்து அவர் ஏற்படுத்தின அமைப்புகள். அதில் தக்கான கல்விக் கழகம் தான் நமக்கு கேள்வியாக வந்திருக்கு. தக்கான கல்விக் கழகம் என்னும் புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் எம்ஜி ரானடே. இது தக்கான கல்விக் கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1884. அடுத்து ஒரு பொறுத்துக, அலிகார் இயக்கம் அப்படின்னா சையது அகமது கான், அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமது, தியோபந்த் இயக்கம் முகமது காசிம் நானோதவி, நட்வத் அல் உலாமா அப்படின்னா சிஃப்லி நுமானி. அலிகார் இயக்கம் சையது அகமது கான், அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமது, தியோபந்த் இயக்கம் முகமது காசிம் நானோதவி, நட்வத் அல் உலாமா அப்படின்னா சிஃப்லி நுமானி. அடுத்து பாருங்க, சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா எம்சி ராஜா அப்படிங்கிறாங்க. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம்சி ராஜா. அடுத்து பாருங்க, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னா வந்து பெண் கல்விக்கு தான் அவரோட அறிக்கை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னாலும் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவர்களை தான் குறிப்பிடுவாங்க. நம்ம கேள்வி என்ன, அதில் சரியான அறிக்கை என்ன குறிப்பிட்டதில் பெண் கல்வியா, விதவை திருமணமா, குழந்தை திருமணமா அப்படிங்கிற பெண் கல்வி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1945 அப்படிங்கிறாங்க. ஐநா சபை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1945. ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை வெளியிட்டது யாருன்னா ஜான் கென்னடி அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை வெளியிட்டது ஜான் கென்னடி அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். டெய்லி ஒரு 10 பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.